வெல்கம் வியூவர்ஸ். அது ஆகஸ்ட் 30, 2010 மலேசியால நாவலி பியூட்டி சென்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனி இருக்கு. அதோடைய ஓனர் தான் 47 வயதான சோசிலாவதி. இந்தோனேசியாவை பூர்வீகமா கொண்ட இவங்க 90s காலகட்டத்துல இந்த கம்பெனியை தொடங்கி மலேசியால ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆகுறாங்க. இப்படி பல கோடி சொத்துக்கு அதிபதியா இருந்தவங்க அன்றைய நாள் கோலாலம்பூர்ல இருக்கிற அவங்களுடைய வீட்டுல இருந்து பேண்டிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பிசினஸ் டீலிங்காக போயிட்டு இருந்தாங்க. அப்படி பேண்டிங் கிட்ட போகும் பொழுது அவங்களுடைய பொண்ணுக்கு கால் பண்ணி, நான் நைட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு பிசினஸ் டீலிங்காக நான் போயிட்டு இருக்கேன், சோ நீ சாப்பிட்டு தூங்கு, எனக்காக நீ வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்போ அவங்க பொண்ணுக்கு தெரியாது அவங்க அம்மா லேட்டா இல்ல, இனிமேல் வீட்டுக்கே வரப்போறதில்ல அப்படிங்கிறது. எஸ், கடிகாரத்துல நேரம் இரவு 9, 10, 11 அப்படின்னு ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா சோசிலாவதி இனிமே வீடு வந்து சேரல. என்னடா அம்மா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா இவ்வளோ நேரம் ஆகியுமே இனிமே வீடு வந்து சேரலையே, எப்பவுமே பிசினஸ் டீலிங் எல்லாம் இவ்வளோ லேட் நைட் வரைக்குமே பேச மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்ச அந்த பொண்ணு இப்ப அவங்களுடைய போனுக்கு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுடைய மொபைல் போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. சோ கொஞ்சம் பதட்டமான அவங்க பொண்ணு சோசிலாவதி கூட போன 32 வயதான அவங்களுடைய லாயர் அப்துல் கரீம், 44 வயதான அவங்களுடைய டிரைவரான சாம்சுதீன் அண்ட் 38 வயதான அவங்களுடைய பேங்க் ஆபீசர் முகமது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க யாருடைய போனுமே ரீச் ஆகல. சோ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி பாக்குறாங்க. போனை எடுத்து அவங்களுமே தன்னுடைய ஹஸ்பண்ட்ஸ் யாருமே இனிமே வீட்டுக்கு வரல, என்ன ஆச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல, ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இனியுமே டைம் வேஸ்ட் பண்றது நல்லதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க உடனடியா போலீஸ்ல போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்றாங்க. போலீஸுமே சொசைட்டில இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஆள் மிஸ்ஸிங் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனடியா அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் போலீஸ்க்கே அப்ப தெரியாது இது வெறும் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, மலேசியாவையே உழுக்க போற ஒன் ஆஃப் த சென்சேஷனல் கேஸா இது மாறப்போகுது அப்படிங்கிறது. சோ அப்படி சோசிலாவதிக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச போலீஸ் சோசிலாவதியுடைய பொண்ணு கிட்ட, உங்க அம்மா கடைசியா உங்களுக்கு போன் பண்ணும் பொழுது போன்ல உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களுடைய பொண்ணு சொன்ன பதில், தன்னுடைய அம்மா நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னும், பிசினஸ் டீலிங்காக பேண்டிங்ல இருக்கிற 41 வயதான லாயர் பத்மநாபன் மற்றும் அவருடைய பிரதர் சுரேந்திர மீட் பண்றதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்ப சோசிலாவதியுடைய பொண்ணு சொன்ன அந்த 2 பேருமே இந்தியாவை பூர்வீகமா கொண்டு மலேசியால செட்டில் ஆன ஒரு வெல் நோன் லாயர்ஸ். வெறும் லீகல் கேசஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணாம பெரிய பெரிய ஆட்களுக்கு லேண்ட் புரோக்கர் பண்ற வேலையுமே சேர்த்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு லேண்ட் டீலிங் விஷயமா தான் சோசிலாவதி அவங்கள மீட் பண்ண போயிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இப்ப இத பத்தி பத்மநாபன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கு அவரோ எஸ் சோசிலாவதி இங்க வர்றதா தான் இருந்துச்சு, பட் அவங்க இங்க வரவே இல்ல. நானுமே கால் பண்ணி பார்த்தேன், பட் லைன் கிடைக்கல, சோ நான் அப்படியே விட்டுட்டேன். மத்தபடி அவங்க காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப போலீஸுக்குமே அவங்க மேல சந்தேகப்படுறதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனுமே இல்ல அப்படிங்கறதால அடுத்ததா போலீஸுடைய மொத்த கவனமும் சோசிலாவதியுடைய எக்ஸ் ஹஸ்பண்டும் மற்றும் மலேசியால ஒரு பாப்புலர் ராக் சிங்கரான நாஸ் மேல திரும்புது. பிகாஸ் அப்பதான் அவங்க 2 பேத்துக்குமே டிவோர்ஸ் ஆகி கோர்ட்ல நாஸுக்கு எதிராக ப்ராப்பர்ட்டி கிளைம் தொடங்கி இருந்தாங்க சோசிலாவதி. பட் போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல நாஸ இந்த கேஸோட கனெக்ட் பண்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இப்ப அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல தான் போலீஸ்க்கு செப்டம்பர் 6, 2010 அதாவது சோசிலாவதி காணாம போய் ஒரு வாரம் கழிச்சு ஒரு புகார் வருது. அது என்ன அப்படின்னா சுபாங் ஜெயா அப்படிங்கிற ஏரியால இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்டுடைய பார்க்கிங் லாட்ல ஒரு வாரமா ஒரு BMW கார் ஒண்ணு கேட்பாரற்று நின்னு கிடக்குது அப்படின்னு தெரிய வருது. அதை விசாரிக்க போன போலீஸ்க்கு அப்பதான் தெரிய வருது அந்த காருடைய ஓனர் வேற யாரும் இல்ல, காணாம போன சோசிலாவதி அப்படின்னு. மேலும் இதே மாதிரியே அங்கிருந்து ஒரு 2-3 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுடைய ஆப்போசிட்ல சோசிலாவதியுடைய லாயர் அப்துல் கரீமுடைய BMW காரையும் அங்க கண்டுபிடிக்கிறாங்க. கூடவே இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தையும் போலீஸ் நோட் பண்றாங்க. இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கார்கள் கிடைச்ச 2 இடமும் நம்ம முன்னாடி பார்த்த லாயர் பத்மநாபனுடைய ஆபீஸ்ல இருந்து 2 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள தான் லொகேட் ஆகி இருந்துச்சு. சோ இப்ப போலீஸோடைய கவனம் மறுபடியுமே பத்மநாபன் மேல திரும்புது. அப்பதான் போலீஸ்க்கு சோசிலாவதி மற்றும் அவங்க கூட போனவங்களுடைய மொபைல் போனுடைய லொகேஷன் டீடைல்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஷாக்கிங்கா அந்த மொபைல்ஸ் எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல தான் லொகேட் ஆகி இருந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்சோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் உடைய ஓனர் வேற யாரும் இல்ல, ஆரம்பத்துல தனக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொன்ன லாயர் பத்மநாபன் தான். இப்ப செப்டம்பர் 11, 2010 அதாவது சோசிலாவதி காணாம போய் 10 நாட்கள் கழிச்சு பத்மநாபன் மற்றும் அவருடைய பிரதர் சுரீந்திரனை போலீஸ் அவங்களுடைய கஸ்டடியில் எடுக்கிறாங்க. பட் போலீஸ் எவ்வளவோ விசாரிச்சோம் அவங்க 2 பேருமே இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்க்கும் இவங்களுக்கு எதிரா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காததால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருந்தாங்க. அப்பதான் போலீஸ்க்கு இந்த கேஸ்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. போலீஸ் பத்மநாபனுடைய வீட்டுல தோட்டத்துல அப்படின்னு அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பல நபர்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பணிப்பெண் சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற அன்றைய நாள், அதாவது அன்னைக்கு நைட்டு ஒரு 8 அல்லது 8:30 மணி அளவுல ஒரு பெண் மற்றும் 3 நபர்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல கார்ல வந்து இறங்குனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவங்க வந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ள இருந்து ஒரு பெண் பயங்கரமா அலற சத்தம் கேட்டதாகவும் அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தோட்டத்துல இருந்த சில வேலையாட்கள் தீ மூட்டி ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்ததா அந்த பெண் கை காட்டின அந்த நபர்கள் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த திலையகன், காத்தவராயன் மற்றும் மதன். சோ இப்ப போலீஸ் இந்த 3 பேருமே கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுமே பத்மநாபன் மாதிரி எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அப்படி அவங்களை விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா அந்த 3 பேர்ல ஒருத்தனான காத்தவராயனுடைய கையில ரொம்பவே காஸ்ட்லியான ரோலெக்ஸ் வாட்ச் ஒன்று கட்டி இருக்கதை நோட்டீஸ் பண்றாங்க. இதை பார்த்த போலீஸ் உனக்கு எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான வாட்ச் கிடைச்சது அப்படின்னு கேட்ட உடனே பதட்டத்துல என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம உளர ஆரம்பிக்கிறான். சோ போலீஸ் அவனை பிடிச்சு அவங்களுடைய ஸ்டைல விசாரிக்கும் பொழுதுதான் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அன்னைக்கு நைட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, பத்மநாபன் லாயர் வேலை மட்டும் இல்ல லேண்ட் புரோக்கர் வேலையும் செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு. அந்த மாதிரி சோசிலாவதிக்கு பீனங்ல ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்தை வித்து தரதா சொல்லி அந்த லேண்டை 4 மில்லியன் மலேசியன் ரிங்கட்டுக்கு மலேசியனை சேர்ந்த ஒரு பொலிட்டீஷியனுக்கு விற்கவும் செஞ்சிருக்கான். ஆனா ஏதோ சில காரணங்களுக்காக அந்த பொலிட்டீஷியன் டைரக்டா சோசிலாவதிக்கு அந்த பணத்தை அனுப்பாம புரோக்கரான பத்மநாபனுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த 4 மில்லியன் மலேசியன் ரிங்கட்டை அனுப்பியிருக்காரு. பத்மநாபனும் அந்த காசை வாங்கிட்டு சோசிலாவதிக்கு 4 மில்லியன் மதிப்புள்ள 2 போஸ்ட் டேட்டட் செக்கை இஷ்யூ பண்ணிருக்கான். அதாவது அவன் கொடுத்த செக்ல ரொம்ப நாட்கள் தள்ளி ஒரு டேட்டை போட்டு கொடுத்திருக்கான். அப்படி போட்டாங்க அப்படின்னா அந்த டேட் வரைக்குமே அந்த காசை நம்மளால எடுக்க முடியாது. பட் சோசிலாவதிக்கு ரொம்பவே அவசரமா பணம் தேவைப்பட்டதால அந்த டேட்டை மாத்தி தர சொல்லி பத்மநாபன் கிட்ட கேட்டிருக்காங்க. அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் அன்னைக்கு நைட்டு பத்மநாபனுடைய ஆபீஸ்க்கும் போயிருக்காங்க. ஆனா பத்மநாபனும் செக்குடைய டேட்டை மாத்தி தர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கான். பிகாஸ் நடுவுல புரோக்கர் வேலை பார்த்த பத்மநாபன் அந்த பொலிட்டீஷியன் கொடுத்த 4 மில்லியன் காசையுமே அவனே முழுங்கி இருக்கான். சோ இப்ப சோசிலாவதிக்கு அந்த காசை செட்டில் பண்றதுக்கு அவன்கிட்ட சுத்தமா பணம் கிடையாது. இந்த விஷயம் லேண்ட் வாங்கின அந்த பொலிட்டீஷியனுக்கு தெரிஞ்சா இவனுடைய கதி அவ்வளவுதான் அப்படின்னு யோசிச்ச பத்மநாபன் ரொம்பவே ஒரு தப்பான முடிவெடுக்கிறான். அதுதான் சோசிலாவதியை கொலை பண்றது.
அன்றைய நாள் சோசிலாவதியை கொலை பண்றதுக்காக அவனுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல எல்லாத்தையுமே அவன் ஆல்ரெடி செட்டப் பண்ணியிருக்கான். அன்னைக்கு அவனுடைய ஆபீஸ்ல அவனை மீட் பண்றதுக்காக வந்திருந்த சோசிலாவதி மற்றும் கூட வந்தவங்க கிட்ட வாங்க நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்களும் ஃபார்ம் ஹவுஸ்ல காத்துட்டு இருந்த சூழ்ச்சி தெரியாம சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் கூட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க. அப்படி ஃபார்ம் ஹவுஸ்குள்ள நுழைஞ்ச உடனே பத்மநாபன் மற்றும் அவனுடைய வேலையாட்கள் சேர்ந்து கிரிக்கெட் பேட்டால சோசிலாவதி மற்றும் அவங்க கூட வந்த 3 பேரையும் கண்ணிமிக்கிற நேரத்துல வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நில குழஞ்சு கீழே விழுந்த அந்த 4 பேரையும் ஒரு ஒயர் எடுத்து கை கால் எல்லாத்தையுமே கட்டி போடுறாங்க. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாத அந்த 4 பேருமே பயத்துல கத்தி அலற ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு பத்மநாபனுடைய காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பணத்தாசை தலைக்கேறி போயிருந்த பத்மநாபனும் ரொம்பவே ஆக்ரோஷமா ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்ற மாதிரி ஒரு கூர்மையான இரும்பு பொருள் எடுத்து அவங்க 4 பேரையுமே சரமாரியா குத்த ஆரம்பிக்கிறான். இதுல அவங்க 4 பேருமே ஒவ்வொருத்தரா அந்த இடத்திலேயே துடி துடிச்சு இறந்து போறாங்க. அவங்க 4 பேருமே இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய உடல்களை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஜிங்க் ஷீட், இந்த ரோட்டு கடைகளை எல்லாமே தகரத்துல ஒரு ஷீட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஷீட்ல வச்சு இவங்களுடைய உடல்களை சுருட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுத்தினதுக்கு அப்புறமா ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அந்த தோட்டத்துடைய ஒரு பகுதியில விறகு கட்டைகளை அடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த கட்டைகளுக்கு மேல இவங்க 4 பேருடைய உடல்களையுமே வச்சு தீ மூட்டுறாங்க. இரவோட இரவா அந்த 4 பேருடைய உடல்களையுமே எரிச்சதுக்கு அப்புறமா அந்த உடலுடைய சாம்பல்கள் மற்றும் எரியாத சில உடல் பாகங்களை ஒரு கண்டெய்னர்ல அடைச்சு பக்கத்துல இருந்த ஒரு ஆத்துல போய் வீசிட்டாங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறான் காத்தவராயன். போலீஸ்க்கு காத்தவராயன் சொன்ன விஷயங்கள் லாஜிக்காவும் நம்புற மாதிரி இருந்தாலுமே அவன் சொன்னதுல ஒரு பொய் மட்டும் அவங்கள உறுத்திட்டே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா காத்தவராயன் இந்த மொத்த கன்ஃபஷனையுமே 3rd person வியூல இருந்து தான் சொல்லி இருந்திருக்கான். அதாவது அவனுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும் அவன் இந்த கொலைகளை பார்த்துட்டு இருந்த மாதிரியும் தான் சொல்லி இருந்திருக்கான். பட் போலீஸ்க்கு தெரியும் காத்தவராயன் இந்த கொலைகளை சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு. ஆல்சோ போலீஸோடைய ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல பத்மநாபன் பிரதருடைய சுரீந்தருக்கு இந்த கொலைகள்ல சம்பந்தம் இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. சோ போலீஸ் அவரை விட்டுட்டு பத்மநாபன் மற்றும் கொலை செய்ய உதவிய மதன், காத்தவராயன் மற்றும் திலையகன் இவங்க 3 பேர் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்னதான் கோர்ட்டுக்கு இந்த கொலையை பண்ணது பத்மநாபன் மற்றும் அவங்க கூட இருந்த 3 பேர் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு சாலிடான ஒரு டைரக்ட் எவிடன்ஸ் இல்ல அப்படின்னாலும் அந்த தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்த பணிப்பெண் சொன்ன கன்ஃபஷன் அண்ட் விக்டிம்ஸ் உடைய மொபைல் சிக்னல்ஸ் காட்டின லாஸ்ட் லொகேஷன், பத்மநாபனுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல கிடைச்ச ஹியூமன் பாடி டிஷ்யூஸ் உடைய ரிமைன்ஸ் அண்ட் அந்த வீட்டு தோட்டத்துல எரிக்கப்பட்ட ஜிங்க் ஷீட், அது மட்டும் இல்லாம அங்க எரிஞ்சு கிடந்த விறகு கட்டைகளுடைய துகள்கள், ஆல்சோ அவங்களுடைய சாம்பல் கரைக்கப்பட்டதா சொன்ன அந்த ஆற்றிலிருந்து இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அவங்களுடைய 2 பிளாக்பெரி போன் மற்றும் 3 ரோலெக்ஸ் வாட்சஸ் அப்படின்னு இந்த சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்சஸ் எல்லாமே பத்மநாபன் மற்றும் அவங்க கூட இருந்தவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு உறுதி செஞ்சது. சோ இந்த கேஸை தீர விசாரிச்ச கோர்ட் மே 2013 இந்த 4 பேருக்குமே மரண தண்டனை கொடுத்துச்சு. பட் அவங்க 4 பேருமே ஹை கோர்ட் கொடுத்த இந்த தண்டனை எதிர்த்து ஃபெடரல் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. பட் இந்த கேஸை விசாரிச்ச ஃபெடரல் கோர்ட்டும் ஹை கோர்ட் கொடுத்த தண்டனை சரிதான், அதனால தீர்ப்புல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னு மார்ச் 2017 அந்த மரண தண்டனையை மீண்டும் உறுதி செஞ்சது. பட் மதனுக்கு மட்டும் போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னும் அவன் முன்னாடி நாள் அந்த விறகு கட்டைகளை அடுக்கிறத மட்டும் தான் சாட்சிகள் பார்த்திருக்காங்க அப்படிங்கறதால சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த கொலையில அவர் ஈடுபட்டாரா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை அப்படிங்கறதால அவரை மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. சோ டியர் STI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், மதம் பிடிச்ச யானையை விட பணத்தாசை பிடிச்ச மனிதன் தான் ரொம்பவே மோசமான மிருகம் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்ற மாதிரி என்னதான் கோடி கோடியா சொத்தை சேர்த்து வச்சா கூட செத்தா அருணா கூடிய அத்து விட்டுட்டு தான் உள்ள போய் புதைக்கிறாங்க. அதனால எவ்வளவு பணம் வேணாலும் சேர்த்து வைங்க, ஆனா அது உங்களுடைய உழைப்புல சேர்த்து வைங்க. உங்களுக்கு சொந்தம் இல்லாத ₹1 கூட உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தராது, அதுதான் உண்மை. இந்த கேஸ்ல எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது டிரைவர் சாம்சுதீனுடைய குடும்பத்தை நினைச்சுதான். மற்ற விக்டிம்ஸ் உடைய குடும்பத்தினரும் அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் இழந்திருக்காங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஆனா டிரைவர் சாம்சுதீன் மாதிரி பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்களுடைய இழப்பு அந்த குடும்பத்தை பெரிய அளவுல பாதிச்சிருக்கும். அந்த இழப்புல இருந்து அவங்க மீண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். சோ நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மலேசியால இருக்கிற நம்மளுடைய STI நிறைய பேர் இந்த கேஸை போடும்படி கேட்டுட்டே இருந்தீங்க. அதே போல அடுத்தது உங்களுக்கு எந்த கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.